பிரைஸ் லார்ட். இந்த வருடத்தை தொடங்கிய பலர் இந்த நாட்களில் அவர்கள் இந்த உலகத்தில் இல்லாம இருக்கும்போது கர்த்தருடைய கிருபையால நம்ம இந்த ஒரு வருடத்தை முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை பேருக்கு நன்றி உள்ள ஒரு இதயம் இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு திட்டம், நிறைவேறாத திட்டம் இருக்கிறதுனால கர்த்தர் இந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார். இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் நாம் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு இருக்கணும்னா, மன்னிக்கிற ஒரு மனநிலை இருக்கணும். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் தன்னுடைய சிலுவை மரணத்தின் போது அவர் சொன்னதான வார்த்தை, அவரை கஷ்டப்படுத்தின, திட்டின, வாரினால் அடித்த அனைவரையும் பார்த்து அவர் சொன்ன வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு மன்னியும். இந்த வருடத்தில் கூட அநேக பேர் அநேக வேலையில நம்ம காயப்படுத்தி இருக்கலாம், அநேக தீமையான காரியங்களை நமக்கு நேராக செய்திருக்கலாம், அநேக சூழ்ச்சிகளை நமக்கு செய்திருக்கலாம், இன்னும் அநேக பகைய நம்ம சூழ்ந்திருக்கிறவங்க மத்தியில உண்டாக்கி இருக்கலாம். எப்படிப்பட்டவங்களாக இருந்தாலும், அது யாராக இருந்தாலும், நமக்கு நம்மை அழிக்கணும்னு நினைத்திருந்தா கூட கர்த்தர் எது விரும்புகிறார்னா, நாம் அப்படிப்பட்டவர்களை மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த வருடத்தின் இந்த கடைசி நாளில் ஒரு தீர்மானம் எடுப்போம். நம்ம வாழ்க்கையில மன்னிக்க முடியாத ஏதோ ஒரு நபர் இருக்காங்களா, அவங்களை இந்த நாள்ல மன்னிப்போம். புதிய வருடத்துக்கு போகும்போது ஒரு புது சிருஷ்டியாக, ஏதோ பகையோடு செல்லாமல் நல்ல சந்தோஷமாக, சமாதானமாக, சாந்தத்தோட புதிய வருடத்துக்குள்ள நம்ம போகணும். இந்த பகையெல்லாம் நமக்கு ஒரு விதமாக நமக்கு இருதயத்துல ஒரு மன அழுத்தத்தை கொடுத்துட்டே இருக்கும். இந்த மன அழுத்தம்லாம் நம்மை விட்டு நீங்க வேண்டும் என்றால், நம்மை பகைத்தவர்களை நேசிப்போம், அவர்களுக்காக ஜெபிப்போம். இந்த நாளில் நாம் அதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கடைசி நாள் இந்த தீர்மானத்தோடு புதிய வருடத்தில் போங்க. நிச்சயமா புதிய வருடம் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும் என்பதில் சந்தேகம் இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all.